நீங்க ரொம்ப ஷார்ட் டைம்ல திருவண்ணாமலையில அண்ணாமலையாரை எப்படி தரிசிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த சீக்ரெட் எனக்கே தெரியாம தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் அண்ணாமலையாரை தரிசிக்க கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு. ஆனா இப்ப நான் போனப்ப ஜஸ்ட் 1 hour 45 minutesலயே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். அது எப்படின்னு உங்களுக்கும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிரிவலம் போறதுக்காக நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாலே உங்களோட முன்ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசன் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிங்கிறத உங்க வேண்டுதலை மனசுல நினைச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும். நீங்க திருவண்ணாமலைக்கு எப்படி கம்மி பட்ஜெட்ல வரலாம், எங்க கம்மி பட்ஜெட்ல ஸ்டே பண்ணலாம், திருவண்ணாமலையோட வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா நாங்க ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கோம். மறக்காம போய் பாருங்க. இப்பெல்லாம் திருவண்ணாமலையில கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால சாமி தரிசனம் பண்றதுக்கு நிறைய பேர் ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கோவில் நிர்வாகமும் அறநிலையத்துறையும் சேர்ந்து நிறைய வசதிகளை பண்ணி கொடுத்திருக்காங்க. இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு. நீங்க சாமி தரிசனம் பண்ண பெரும்பாலும் ராஜகோபுரம் வழியா தான் உள்ள போவீங்க. அதுதான் நிறைய பேருக்கு தெரியும். அங்க 50 ரூபா தரிசனம், பொது தரிசனம் அப்படின்னு 2 வழி இருக்கும். இங்க எப்பவுமே கூட்டம் அதிகமா தான் இருக்கும். ஆனா கோவிலோட பேக் சைட்ல ஒரு வழி இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அம்மணியம்மாள் கோபுரத்துக்கு பக்கத்துல இருக்க இந்த வழியா நீங்க சாமி தரிசனம் பண்ணலாம். நாங்க போனப்ப இதுல சாமி தரிசனம் பண்றதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இந்த வழியில போறப்ப நம்ம உட்கார்றதுக்கு சேர்லாம் போட்டு ஃபேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்றாங்க. எனக்கே இந்த வழி ஃபர்ஸ்ட் தெரியாம தான் இருந்துச்சு. அங்க பூ விக்கிறவர் தான் எனக்கு சொன்னாரு. நாங்க போனப்ப முன்கோபுரம் வழியா போயிருந்தா 5ல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் சாமி தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிருக்கணும். ஆனா இந்த வழியில போனதுனால ஜஸ்ட் 1 hour 45 minutesலயே சாமி தரிசனத்தை பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். நீங்களும் இந்த பாதையை யூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க ஈவினிங் 6 மணிக்கு மேல எந்த வழியில சாமி தரிசனத்துக்கு போனாலும் ஜஸ்ட் ஒரு 2 to 2.5 hours சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட முடியும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க திருவண்ணாமலை போனீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க.